கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஒழுக்கக்கேட்டினால் ஏற்படும் இழிநிலை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் சொல்கிறது, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற இந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகியவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. எபேசியரிலே நாம் வாசிக்கிறோம். தற்காலத்தில் ஒரு அபாயகரமான கீழ்த்தரமான தன்மை உரையாடல்கள் மூலமாய் காணப்படுகிறது. இன்று அநேக பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் உரையாடி கொள்கிறார்கள். இது சிந்தனையிலும் ஒழுக்க நிலையிலும் ஒரு மட்டமான நிலை இருப்பதை காட்டுகிறது. அவருடைய குணத்தின் உண்மையான மதிப்பு மிகவும் அரிதாகவே காணப்படுகிறது. ஒரு உண்மையான தன்னடக்கத்தையும் சொல்லடக்கத்தையும் காண்பது மிகவும் கடினமாய் இக்காலத்திலே காணப்படுகிறது. வெகு சிலரே பரிசுத்தமாகவும் தூய்மை கெடாமலும் இருக்கின்றனர். இப்படிப்பட்ட கேடு எழுந்தன சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது பழக்கமாகவே மாறிவிடுகிறது. அவருடைய ஆத்மாவில் ஏற்பட்டுள்ள வடிவை ஏற்படுத்தி அது கரைப்படுத்தி விடுகிறது. எனவே தவறான ஒரு செயலை ஒரு முறை செய்யும் போது அங்கே கரைப்படுத்தி விடுகிறது. அதை கிறிஸ்துவின் இரத்தத்தை தவிர வேறு எதுவும் அதை அகற்றிவிட முடியாது. திடமான தீர்மானத்தோடு அந்த பழக்கத்தை அகற்றிவிட முடியாது. அதற்கு அதிலிருந்து ஒரு திடமான தீர்மானத்திலிருந்து நான் திரும்பாவிட்டால் அந்த ஆத்துமா கெட்டு போகிறது. அத்தகைய அழுக்கான ஊட்டிலிருந்து புறப்பட்டு வருகின்ற தீங்கொழுக்குகள் மற்றவர்களையும் கரைப்படுத்துகிறது. சோதனைகளை வரவேற்பதற்கு ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். தாங்கள் சோதிக்கப்படுகிற நிலையில் தங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை நட்பு என்று சொல்லி வைத்துக் கொள்ளும் போது அவர்கள் சோதிக்கப்படுவதை தவிர வேறு வழியும் இல்லை. எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைக்கும் அடியிலும் தகுதியான முக்கியத்துவத்தோடு பழகுவதே பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளதான ஒரு சிறந்த வழியாகும். ஒருபோதும் திடீரென ஏற்படுகிற ஒரு உணர்வினால் முயற்சி செய்யவோ அல்லது செயல்படவோ எப்பொழுதும் தேவைப்படுகிற தேவனை பற்றிய பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். அப்பொழுது சரியாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்பதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் உறுதியாய் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒழுக்க நிலைகள் காணப்படும் ஆபத்துகளில் அனைத்து வாலிபரும் வயதுடையோரும் பாதுகாப்பற்ற நிலையில் விடப்படுவது தினமும் பெருகி வருகிறது. இத்தகைய சூழ்நிலை படுமோசமான இயல்பு என்று நாம் அழைக்கின்ற ஒழுக்க சீர்கேடுகள் கிரியை செய்வதற்கு ஏராளமான இடம் இருக்கின்றது. எனவே தங்களை கிறிஸ்துவர்கள் என்று அழைத்துக் கொள்கிற ஆண்களும் பெண்களும் மற்றும் வாலிபர்கள் இழக்கின்ற ஒரு செல்வாக்கானது இழிந்த நிலையுடையதாகும். சிற்றின்ப வாழ்வில் தோய்ந்ததாகவும் பிசாசுடைய தன்மையில் அவர்கள் இருக்கிறார்கள். சத்தியத்தை கற்றுக்கொள்வதில் அவர்கள் கொண்டு இருக்கும் விசுவாசத்திற்கு சரியான கிரியைகள் காணப்படாவிட்டால் சாத்தானின் சோதனைகளுக்கு ஆட்பட்டவராகின்றார்கள். அவர்கள் தங்களது முன்னேற்றத்திற்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்தை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. தீமையோடு தொடர்பு கொள்ளத்தக்கதாக கொண்டு வரப்படுகிறார்கள். தங்களது கட்டுக்கடங்காத இச்சைகளை வெளிப்படைய செய்யத்தக்கதாக அதற்கேற்ற காட்சிகளை பார்க்கின்றார்கள், துணிகளை கேட்கிறார்கள். நன்மையை விட தீமையானகளவே தெரிந்து கொள்ளத்தக்கதாக நடத்தி செல்கின்ற அப்படியேப்பட்ட செல்வாக்கு அதில் ஆட்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் இதயத்தில் உறுதியுள்ளதாக அவை இல்லை. எனவே ஆண்களும் பெண்களும் அனைத்து கரைகளிலிருந்தும் அனைத்து ஒழுக்கக்கேட்டினான அழுக்கில் என்று தங்களது ஆத்துமாக்களை சுத்திகரித்து கொள்ளத்தக்கதான ஆயத்தம் செய்வதற்கு அவசியமான பயிற்சி தேவை. இப்பொழுது அந்த பயிற்சியை அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை வருவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேட்டில் நீங்களும் நானுமாக இதில் அழிந்து போகாதபடி, இழிவான செயலில் செல்லாதபடி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இன்றைய மாற தீர்மானம் செய்யுங்கள்.
இந்த செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே